தன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்ற சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். என்னாச்சுன்னு ஜானகி, என்ன நம்ம கையில இல்ல? கையிலுக்கு என்ன? அவ வைத்திருச்சலதான் எல்லாருமே கொட்டிட்டீங்களே, இப்ப எதுக்கு அவ பேரை எடுக்கிறீங்க? ஐயோ, புரியாம பேசாத. உன் தங்கச்சிய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? விஷத்தை குடிச்சுட்டாளா? நம்ப முடியலையா? டாக்டர் போய் கேளு, சொல்லுவாங்க. இந்த கேடு கட்ட மேல ஆசை வச்சதுனால இப்ப என் மக கேப்பாரத்து கிடக்குறா. ஒருவேளை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்திருந்தா இந்த சூழ்நிலையில எனக்கு தாலி கட்டிருப்பியா? ஒருவேளை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்திருந்தா இந்த சூழ்நிலையில எனக்கு தாலி கட்டிருப்பியா? வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா, இப்படி கண்டவளுக்கு தாலி கட்டினா செருப்பால் அடிப்பான்னு பேசாம போயிருப்பல. இப்போ அப்படிதான் போயிருக்கணும். ஏன் போகல? சரி, அது கயல்விழி எப்படி இருக்கா? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். சும்மாவா வந்தேன்னு கேட்டேன். நீங்க கேக்குறது எனக்கு புரியல. இல்ல, கயல்விழி கழுத்துல தாலி கட்டாம சும்மாவா வந்த? நான் கயல்விழி ஏன் தாலி கட்டணும்னு கேக்குறியா? இல்ல, நீதான் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவதுனா ஓடி ஓடி உதவி பண்றவனாச்சே. அதான் உன்னால விஷம் குடிச்ச கயல்விழிக்கு தாலி கட்டாம எப்படி வந்தேன்னு கேட்டேன். பயப்படாத, தாலி கட்டு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உனக்கும் உன காதலிச்சவளை கைவிட்டோன்ற கெட்ட பேர் வராம இருக்கும். போ, போய் கூட்டிட்டு வா. அந்த மாதிரி கையல் நினைச்சிட்டு இருக்காங்க. தெரியாதுன்னு சொல்றியா? சரி, அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல, கூட்டிட்டு வா. போ போ. கையல் சுப்பிரமணிக்காக விஷம் குடிச்சிட்டான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவளை நிம்மதியா வாழ வைக்க மாட்டாங்க. பழைய காதல் கதையெல்லாம் சொல்லி சித்திரவதை பண்ணுவாங்க. அப்படி யார்கிட்டயும் அவசரப்படுறதுக்கு நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. நாளைக்கு எனக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்ற அக்கறையில தான் எனக்கு தாலி கட்டின. இப்ப கையில மட்டும் எதுக்கு விட்டு வச்சிருக்க? போ, போய் தாலி கட்டு. போ. நீ கட்ட மாட்ட கட்டினா எல்லாரும் உன்னை செருப்பால அடிப்பாங்க. என் விஷயத்துல உன்னை அடிச்சிருக்கணும், தப்பிச்சிட்டேன். அதுக்கு காரணம் எங்க அம்மா. மட்டும் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை கை வேற கால் வேற பிச்சை எடுத்திருப்பாங்க. தப்பிச்சிட்டேன். அந்த கார்த்திக் எனக்கு சாபம் விட்டுட்டு போனப்போ நான் அழுதது எனக்காக இல்ல, என் அம்மாக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் தான். என்னால அவங்க அசிங்கப்பட்டு போயிட்டாங்களேன்றதுக்காக தான். நாளைக்கு காலேஜுக்கு போகும்போது வரும்போது என் தங்கச்சியை பார்த்து துக்க விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்களே, அவ தலை குனிச்சு நிப்பாளேங்கிறதுக்காக தான். என் கழுத்துல தாலி ஏறலன்றதுக்காக நான் அழல. எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில வராம நினைச்சு குமரி அழுவாங்களேன்றதுக்காக தான். ஏன் அப்பாவை தப்பா பேசினா அந்த கார்த்திகை திருடான போலீஸ் புடிச்சிட்டு போனப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பிச்சிட்டோமே என் மனசு நிம்மதியா இருந்துச்சு. பழையபடி அம்மாவோட லீலாவோட சந்தோஷமா வாழலாம் நினைச்சேன். கல்யாணம் நின்று போன துக்கம் எனக்கு ஒரு 10 நாள் இருந்திருக்குமா, இல்ல 1 மாசம் இருந்திருக்குமா, இல்ல 1 வருஷமே இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் யார் என்ன பேசுவா? நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிருப்பேன்ல. எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசினவனே தூக்கி எரிஞ்சவனா, எங்க அப்பாவை கொன்னவனி, உன்னை எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? குறுக்க பூந்து இந்த தூக்கு கயிறை கழுத்துல மாட்டிட்டேன். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் தாலின்றது சாமி கொடுத்தது. ஏன்னா எங்க அம்மாக்கு தாலி கொடுத்த எங்க அப்பா சாமி மாதிரி. அதான் தான் பொண்ணுக்கு கிடைச்சது சாமி கொடுத்தது நினைச்சிட்டாங்க. அறுத்தறிய போன என்ன தடுத்துட்டாங்க. 2 தடவை சபை ஏறி நின்ன கல்யாணம் யாரோ ஒருத்த தாலி கட்டி அறுத்தறிஞ்சு பொண்ணு வாழ வண்டியா வந்துருவாளோடு பயந்து எங்க அம்மா காலை புடிச்சு கலர்னாலதான் இதை நான் அறுத்தறியாம விட்டேன். இந்த தாலியை நான் சுமக்கிறது நீ கட்டினதுனால இல்ல, எங்க அம்மா தடுத்ததுனால. இந்த வீட்டுக்கு நான் வந்தது நீ கூட்டிட்டு வந்ததுனால இல்ல, எங்க அம்மா அனுப்பி வச்சதுனால. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறது நான் வாழணுங்கிறதுக்காக இல்ல, எங்க அம்மா சாக கூடாதுங்கிறதுனால. எங்க அப்பாவை பறிச்ச இந்த கல்யாணம் என் அம்மாவே பறிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கைத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். இந்த கயிறு என் கழுத்துல தொங்குனாலும் அதுக்கான எந்த உரிமையும் உனக்கு இல்ல. இது என்னுடைய வீடு, நான் எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன், எடுத்துக்கவும் முடியாது. உங்களை கேட்காம நான் தாலி கட்டினது தப்புதான்.
ஆனா இந்த வீட்ல உங்க விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது. யோ ராமசுப்பு, யோ ராமசுப்பு. யாரா அவன் கதவை தட்டிக்கிட்டு? ஏய், போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? போலீஸ் கண்டி மண்ணை தூக்கிட்டியா? வேணாண்டா, பேசாம போய் போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிரு. போயா லூசு, என்ன தப்பிச்சு வந்து நினைச்சியா? ராஜா 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 மாதிரி என்ன வெளியே அமுச்சு வச்சான் அவன். உண்மையாவா? என்ன உண்மையாவா? இங்க பார், இனிமே உன்னை அப்பனாவே நான் ஏத்துக்க மாட்டேன். பெத்த தாய் தகப்பன் உங்களை நம்பினு யாரோ ஒருத்தர் ஆறுதா எனக்கா ஒரு வார்த்தை பேசுனீங்களா? அந்த இளவரசி அவ்வளவு பெரிய கோயில் மண்டபத்துல என் சட்டையை பிடிச்சி அவமானப்படுத்தினா எனக்கா யாரோ ஒருத்தர் துடிச்சிங்களா? பத்தாதுக்கு அந்த கவிதா என்ன போட்டு கொடுக்குறாள், வச்சிருக்கேன் அவளுக்கு வேட்டு. ஆமா, என்ன அவ்வளவு அவமானப்படுத்தினால இளவரசி. அவ கல்யாணம் என்னாச்சு? நின்னு போச்சுல்ல. இனி ஒரு ரூபாய் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டான். நானா இறக்கப்பட்ட அவ கழுத்துல தாலி கட்டான் உண்டு. அட போடா, அந்த அப்பளக்கார சுப்பிரமணியம் இருக்கானே, அவன் வந்து அவ கழுத்துல தாலி கட்டிட்டான்டா. என்னது, சுப்பிரமணி தாலி கட்டிட்டான்? ஆமாண்டா. ஓ, அந்த சுப்பிரமணிய கல்யாணம் பண்ணிட்டாளா? போய் அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? போயிட்டாளா? என்னை விட்டு போயிட்டாளா? நீதாயா? நீ அந்த கவிதா, நீங்க 2 பேரும் தான் காரணம். உன்னை என் வாழ்நாள் பூரா நான் மன்னிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. உங்களை நான் என் கண்ணில் பார்க்கவே கூடாது. கூட்டமா சேர்ந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களே, நான் மரியாதை உன் கழுத்துல கை வச்சு தள்ளத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. ஓ டேய் கார்த்திக், நான் உன் அம்மாடா. அம்மாவா? நீ எனக்கு அம்மாவா இருந்ததை விட தோ இந்த லூசுக்கு பொண்டாட்டியா தான் இது வரைக்கும் நடந்திருக்க. ஓ, இனிமே உங்களை நான் பார்க்கவே கூடாது. மரியாதை வெளிப்போ. என்னடி என்னடி இப்படி பேசிட்டு போறா? வேணாம், இனிமே நாம இந்த விட்டு இருக்க வேணாம். வா வா, எங்காவது கண்காண இடத்துக்கு போடுவா. லீலா, லீலா. என்னம்மா, கொஞ்ச நேரம் தூங்க விடு. என்னடி எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? பொழுது விடிஞ்சு போச்சுல, வாச கூட தெளிக்காம அப்படி என்ன தூக்கம்? எழுந்திரி எழுந்திரி. இன்னைக்கு லீவ் தானே, கொஞ்ச நேரம் தூங்குறப்போ. ஐயோ, எழுந்திரிடி, எழுந்திரி எழுந்திரின்றல. கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட தூங்க விட மாட்டேங்கிற. என்னடி இது, இவ்ளோ காலையில யார் வந்திருப்பா? வாங்க. உங்க கூட இளவரசி வரலையா? இளவரசிக்கு ஏதாவது பிரச்சனையா? இளவரசி எங்க? அவளுக்கு எதுவும் இல்லையே. அம்மா, அக்காவை என்ன பண்ணாங்களா? என்னன்னு கேளுமா. இளவரசிக்கு எதுவும் இல்ல. நான் இங்க வந்தது. என்னங்க ஆச்சு? என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் இல்லம்மா. இளவரசிக்கு மாத்தி கட்டுக்க துணி எதுவும் இல்ல. அதான் இளவரசியோட துணியெல்லாம் வாங்கிட்டு போலான்னு. அப்பா, அவ்வளவுதானே. உள்ள வாங்க. பரவாயில்ல, துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா. எடுத்துட்டு வரேன். முதல்ல நீங்க உள்ள வாங்க. காபி சாப்பிட்டுட்டு அப்புறமா எடுத்துட்டு போங்க. இல்ல இருக்கட்டும், நீங்க துணியை கொடுத்தீங்கன்னா. முதல்ல நீங்க உள்ள வாங்க. ஏன் வெளியில நிக்கிறீங்க? இல்ல பரவாயில்லைங்க. லீலா, போய் பால் வாங்கிட்டு வா, காபி போட்டு கொடுக்கலாம். உனக்கு அக்கறை இருந்தா நீ பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட்டு கொடு. கண்டவங்களுக்கெல்லாம் காஃபி போட என்னால பால் வாங்கிட்டு வர முடியாது. அப்பாவுக்கு பால் ஊத்த வச்சவனுக்கு எதுக்கு பாலா? இன்னும் எத்தனை பேருக்கு பால் ஊத்த போறானோ? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க, துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புறேன். தரேன், உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, நான் இங்கே இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்தீங்கன்னா. சரிங்க, நான் கிளம்புறேன். இளவரசியோட சித்தப்பா வந்ததும் அனுப்பி வைக்கிறேன்.
நீங்களும் இளவரசியும் அவர் கூட வந்துருங்க. சரிங்க. ம். என்ன அந்த ஆள் அனுப்பிட்டியா? ஏய், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வேலையை பாருடி. அம்மா போலாம். அங்கிள், கவிதா நல்லா இருக்கியாம்மா? நான் பண்ண பாவத்துக்கு எப்படி அங்கிள் நல்லா இருக்க முடியும்? நேத்து தான் என் பாவத்தை தொலைச்சிருக்கேன். இனிமேதான் அதுக்கெல்லாம் சேர்த்து புண்ணியம் தேடணும். அதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நாங்களும் புண்ணியம் தேடிதாம்மா கோயிலுக்கு போகிறோம். கிடைக்குமான்னு பார்க்குறோம். சரி, நாங்கள் வர்றோம்மா. அங்கிள் ஒரு நிமிஷம், நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. நேத்து உங்க பையன் என்னாலதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல. அதனால என்னம்மா, நீ உண்மையை சொன்ன. அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அவனுக்கு எங்கெங்க தண்டனை கிடைச்சது? அதான் லஞ்சம் கொடுத்து வெளியே வந்துட்டானே. வெளியே வந்ததோட மட்டும் இல்லாம படுபாவி ராத்திரியோட ராத்திரியா எங்களை அடிச்சு வெளியே துரத்திட்டானே. போறதுக்கு இடம் இல்லாம ரோடா சுத்திக்கிட்டு இருக்கோம். அழாதீங்க, என் கூட வாங்க. வாங்க அங்கிள், வாங்க. வேண்டாம், இருக்கட்டும். ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க, பிடிங்க. இல்ல வேண்டாம். இங்க பாருங்க, பூ கட்டுறேன் கடைக்கு போறாங்கறதெல்லாம் விட்டுட்டு கையில நல்லா கவனிச்சுங்க. விஷம் குடிச்ச வயிறு புண்ணா இருக்கும். பழமெல்லாம் வாங்கி நிறைய ஜூஸ் போட்டு கொடுங்க. இந்தாங்க, ஒன்னும் யோசனை பண்ணாதீங்க, பிடிங்க. நல்ல விதமா எடுத்து சொல்லி இனிமே இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் போக விடாம பாத்துக்குங்க. தேவையில்லாம கோவப்பட்டீங்கன்னா பாவம் கையில் வருத்தப்படும். எதை சொல்றதா இருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. அண்ணே, போனதை நினைச்சு புலம்புறது புத்திசாலித்தனம் இல்ல. என்னைக்கும் கூடவே இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படணும். அதை புரிஞ்சுக்க சொல்லுங்க. கயல், உடம்ப நல்லா பாத்துக்க. உனக்கு நான் இருக்கேன். எதை பத்தியும் கவலைப்படாத, மனசை போட்டு குழப்பிக்காத. நான் வரட்டுமா? வரேன் நீ, வரேன் சார். இங்க பாரு கயல், உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்தனுக்காக உயிரை கொடுக்க முடிவு பண்ணிட்டியே. உன் உயிர் என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா? நம்மள உயிரா நினைக்கிறவனுக்காக உயிரை கொடுக்கறதுல தப்பு இல்ல. உன்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒருத்தனுக்காக நீ எடுத்த இந்த முடிவு ரொம்ப தப்பானது. நமக்கு வாழ்க்கையில ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நல்லா வாழ்ந்து காட்டணுங்கிற வெறி உண்டாகணும். ஐயோ, கையில நம்ம இழந்துட்டுமே, அவ கூட வாழ கொடுத்து வைக்கலையே அப்படின்னு உன்னை ஒதுக்கி தள்ளினவன வருத்தப்பட வைக்கணும். அதை விட்டுட்டு எங்க எல்லாரும் வருத்தப்பட வச்சுட்டியே. இது எந்த விதத்துல நியாய கயல்? இங்க பாரு, இனிமே மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. உனக்கு அக்கா நான் இருக்கேன். பெத்தவ என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? தப்பி தவறி உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா எங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? இதுக்காக வாடி உன்னை கண்ணுங்க அர்த்தமா இத்தனை வருஷமா வளர்த்தோம். உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நிம்மதியா கண்ணை மூடலாம்னு நான் இருக்கேன். ஆனா எனக்கு முன்னாடியே கண்ணை மூடுறதுக்கு நீ திட்டம் போட்டிருக்க. நீ நினைச்ச வாழ்க்கை உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஆனா உன்னை தேடி வர வாழ்க்கையை நீ எட்டி உதச்சிடாத. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். இனிமேலாவது புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. நான் போய் கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு வரேன். ஜானகி, அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு. நீ விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் கையல். ஆனா
இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. விஷயம் என் கை மீறி போயிடுச்சு கயல். ஆனா நீ வருத்தப்படாத. உன் உடம்பு சரியாகட்டும். என்ன நடக்கணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் தைரியத்தை கைவிட்டுறாத கயல். இப்பவும் சொல்றேன், உன் அக்கா நான் இருக்கேன். இவர்தான் இந்த இடத்து ஓனர். வணக்கங்க. வணக்கங்க. டாக்குமெண்ட்லாம் பக்காவா இருக்குங்களா? இருக்குங்க. பக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் சார். ஆ. பணம் தேவைப்படுது, அதனால தான் கொடுக்குறேன். இல்லாட்டி 3 மாசம் இங்கே வீடு கட்டியிருப்பேன். கரெக்டா அரை கிரவுண்ட் இருக்கு. சரி, என்ன ரேட் சொல்றீங்க? அதை சொல்லிட்டீங்கன்னா நான் ஈஸி போட்டு பார்த்துருவேன். உடனே அட்வான்ஸும் பண்ணிடலாம். கார்த்தி, உன் ஆஃபர் எவ்வளோன்னு சொல்லுடா. நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல, நான் ஒரு நியாயமான ரேட்டு தான் கேட்குறேன். சார் எவ்வளவுன்னு சொல்லுங்களேன் சார். ஏன் தயங்கி நிக்கிறீங்க? அண்ணாத்த இருக்காரு, பேசி ஒரு முடிவு எடுத்துட்டா ஒரே செட்டில்மெண்ட் தான். மத்தவங்க மாதிரி ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு எக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் கிடையாது. முடிச்சதுன்னா கப்புன்னு முடிச்சிருவாரு. எவ்வளோ கேட்குறீங்க? அது தெரிஞ்சாதானே படியுமா படியாதான் நான் ஒரு முடிவுக்கு வர முடியும். கார்த்தி, ரேட் என்னன்னு சொல்றா. ஒரு 8 லட்சம் தான் முடிச்சுக்கலாம் சார். இந்தாங்க சார், இதை பிடிங்க. கேரிப்பில இவர் ஒன்றும் சரிப்பட்ட ஒரு மாதிரி தெரியல. அண்ணாத்த சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அவர் ரேட் அவர் சொல்லிவிட்டாரு. டப்புன்னு உங்க ரேட் என்னங்கறத சொன்னா தானே அவர் ஒரு முடிவுக்கு வருவாரு. இங்க பாருங்க சார், இந்த பிளாட்டை வாங்கி போட்டு 2 வருஷம் கழிச்சு வீடு கட்ட போறவன் எல்லாம் நான் பிசினஸ்மேன். வாங்கின உடனே கையை மாத்தி விட்டு வர்றதை எடுத்துக்கிட்டு அடுத்த பிசினஸ் பார்க்க போயிருவேன். அதனால கட்டுப்படி ஆகிற மாதிரி சொல்லுங்க. காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்குவோம். அதான் ரேட் 8 லட்சம் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு கட்டுப்படி ரேட்டை நீங்க சொல்லுங்க. எனக்கு கட்டுப்படி ஆகணும்னா ஒரு 6 லட்சம் தரலாம். என்னங்க ஒரேடியா 2 லட்சம் குறைக்கிறீங்க? இந்த பாருங்க சார், நான் சொன்ன ரேட்டு கொடுக்கறதா இருந்தா வாங்க பேசி முடிப்போம், இல்லன்னா வேணாம். டேய் வாடா போலாம். சார் என்ன சார் இது? பேசி முடிச்ச டப்புன்னு பணத்தை வாங்குவீங்களா? யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே சார். சார் யோசனை பண்ணி நல்ல முடிவுக்கு வாங்க, சீக்கிரம் வாங்க. என்னங்க, உங்க வீட்டுக்கு போயிட்டு துணியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டீங்கன்னா நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுவேன். உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும்னு சொல்லுங்க, வாங்கிட்டு வரேன். கயல் பிரச்சனையில அண்ணி இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காங்க. என் மேல கோவமா வேற இருக்காங்க. அவங்க ஏதாவது முன்ன பின்ன பேசிட்டாங்கன்னா மனசுல வச்சுக்காதீங்க. என்னையே அவங்க முன்ன பின்ன பேசணும்? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, கயல்னா அவங்களுக்கு ரொம்ப பிரியம். புத்தி கெட்டு போய் அது விஷத்தை குடிச்சிருச்சு. அந்த கோவத்துல இருப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விஷம் குடிச்சது அவங்க தங்கச்சி, அதுக்கு காரணம் நீ. என்னையும் கோச்சுக்கணும். அவங்க தங்கச்சிய இந்த வீட்டுல வாழ வைக்கணும்னு இருந்திருக்காங்க. ஆனா அது சத்தியமா எனக்கு தெரியாது. இப்போ கையில இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு ஏதாவது. என்ன பயமுறுத்துறியா? உங்க வீட்டு குழப்பத்துக்குலாம் நான் பயப்படணுமா? இத பார், உங்க வீட்டு பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க, என்னெல்லாம் அதுல இழுக்காத. நீ யாரோட வேணா வாழ், அதை நான் தடுக்க மாட்டேன். ஆனா என்னோட உனக்கு வாழ்க்கை இல்ல, அது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். மத்தபடி நீ எந்த விஷயத்துல எந்த முடிவு வேணா எடுத்துக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, வருத்தமும் இல்ல. ஆனா இந்த பயம் காட்டுற வேலையில வேணாம். நான் நேத்தே சொன்னேன் இல்லைங்க, உங்க விருப்பத்தை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு. இப்பவும் அதே தான் சொல்றேன். அம்மான்னு ஒருத்தங்க இல்லாம எங்க குடும்பம் அல்லாடிடுச்சு. அப்பா எங்களுக்கு எந்த குறையும் வைக்கலனாலும் அம்மா இல்லாத குறைய அவரால் தீர்க்க முடியல. எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு போற மடம் மாதிரி தான் இந்த வீடு இருந்துச்சு. இந்த வீட்டுல நான் கேட்ட முதல் பெண் குரல் எங்க அண்ணியோட குரல் தான். எங்க அண்ணனோட அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் எங்களையெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க. வீட்டுக்கு பெரிய மனுஷின்னு அவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்போம். நிறுத்து. இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? உங்க அண்ணி மாதிரி நானும் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தணுமா? உங்க அண்ணி இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, அவங்களால முடிஞ்சதை செஞ்சிருப்பாங்க. ஆனா நான் இந்த வீட்டுக்கு ஒரு மஞ்சக்கயிறை கட்டி ஊரரே கடத்திட்டு வந்த பொண்ணு. எனக்கு இந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்ல. கோவில்ல அத்தனை பேர் சும்மா இருந்தோம், நீ எதுக்கு என் கழுத்துல தாலி கட்டினேன்னு நேத்து கேட்டீங்க. எத்தனை பேர் இருந்தாலும் குழந்தையோட அழுகுரல் முதல்ல தாய்க்கு தாங்க கேட்கும். தாய்க்கு தாங்க குழந்தையோட தேவை என்னன்னு தெரியும். அதே மாதிரி தாங்க உங்களோட அழுகுரல் எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சு. எனக்கு மட்டும்தாங்க உங்க தேவை என்னன்னு புரிஞ்சிச்சு. என்னை விட உங்களை நல்லா பாத்துக்கிறதுக்கு வேற யாரும் இல்லைன்னு நான் தாங்க முடிவெடுத்தேன். அதனால்தான்
நான் உங்க கழுத்துல தாலி கட்டினேன். நீயே எப்படி முடிவெடுக்கலாம்? நீயே எப்படி தாலி கட்டலாம்? அழுற குழந்தைய கேட்டு எந்த தாயும் பால் கொடுக்கறது இல்ல. குழந்தை அழுவுறதே பாலுக்கு தான்னு தாய்க்கு தெரியும். அப்போ அந்த தாலிக்காக நான் அழுத, அந்த தாலியை நீ கொடுத்த, அப்படிதானே? நேத்து நீங்க அவ்வளவு கோவமா திட்டும் போது என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன பதில் சொன்னாலும் அப்ப இருந்த நிலையில அதை நீங்க ஏத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரியல. நான் குழந்தை தாயின்னு சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டதை தான் உங்ககிட்ட சொன்னேன். மத்தபடி எனக்கு பெரிய படிப்பறிவெல்லாம் இல்லைங்க. நான் தாலி கட்டினது உங்க நன்மைக்காகத்தான். என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். சாப்பிடுங்க அங்கிள், சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்க. அம்மா, கோவில்ல உண்டை வாங்கி சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தம்மா. நீதாம்மா வீட்டுக்கு கூட்டு வந்து வயிறார சாப்பாடு போடுற. எத்தனையோ கஷ்டத்துக்கு இடையில வளர்ந்து வந்தாமா நான். ஆனா இந்த 70 வயசுல இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. என்ன அங்கிள், ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? சாப்பிடுங்க. அது இல்லம்மா, கஷ்டம்னு வரும்போது எனக்கு கை கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சவங்கலாம் என்னை திரும்பி கூட பார்க்கலம்மா. இப்படிப்பட்டவங்க உள்ள உலகத்திலயா நாம இத்தனை வருஷம் வாழ்ந்தோங்கிற எண்ணம் தோணுச்சுமா. அங்கிள், மனசு கஷ்டமா இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரதா செய்யும். அதுக்காக நீங்க மனசு உடைஞ்சு போலாமா சொல்லுங்க? உங்களை நம்பிதானே ஆண்டியும் இருக்காங்க. அத சொல்லுமா. இவர் என்னடானா திடீர்னு ரயில் தண்டவாளத்துல தலை கொடுத்துடலான்னு சொன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன அங்கிள், நீங்க இதுக்காக இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்களா? நீங்களே இப்படி நம்பிக்கை இழந்து போலாமா? அம்மா, இத்தனை வயசுக்கு அப்புறம் நாங்க வாழ்றதுக்கு எங்களுக்கு என்னமா பிடிமான இருக்கு? என் வயசுல இருக்கிறவனுக்கு நல்லபடியா வாழணுங்கிறத விட நல்லபடியா சாகணும்னு தான் நாங்க வேண்டிக்குவோம். தெருவில் போறவங்களை கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு போட்டிய அதுவே போதுமா. காலத்துக்கும் நான் உன்னை மறக்க மாட்டேம்மா. இப்படி சொல்லிட்டு இங்கேன்னு தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. இனிமே நீங்க இங்கதான் இருக்க போறீங்க. இல்லம்மா, அது நல்லா இருக்காது. அதுவும் இல்லாம எங்களை மாதிரி வயசானவங்களை காப்பாத்தி உனக்கு என்னம்மா ஆக போகுது? அம்மா, கால் போன போக்குலயே நாங்க போறோம்மா. ஏதாவது ஒரு முடிவு கிடைக்குமா? உங்க உறவுக்காரங்க உங்க 2 பேரையும் ஒதுக்குனது தப்பே இல்ல அங்கிள். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உங்களை மாதிரி வயசானவங்களை காப்பாத்தி என்ன பிரயோஜனம்னு. அதான் அவங்களை காப்பாத்தாம விட்டுட்டாங்க. சாரி அங்கிள், நான் இப்படி பேசக்கூடாதுதான். ஆனா நான் என்ன சொல்லி சமாதானம் பண்ணா நீங்க இங்க இருப்பீங்க? ஒருவேளை நான் அங்கிள்னு கூப்பிடுறது உங்களுக்கு பிடிக்கலையோ, அதான் என்னை விட்டு போறேன்னு சொல்றீங்களா? இனிமே நான் அப்பா அம்மானே கூப்பிடுறேன். சரின்னு சொல்லுங்கப்பா. அம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. சரின்னு சொல்லுங்க. இப்போவாது நிம்மதியா சாப்பிடுங்க. சரிம்மா, சாப்பிடு. கவிதா, கவிதா, கதவு தாண்டி காத்தி வந்திருக்கேன். அப்பா, உள்ள போயிடுங்க. சீக்கிரமா. கவிதா, கவிதா. நில்லு. என்னடி, என்ன பார்த்தோன்னா பயப்பட மிரளுவன்னு பார்த்தா எகத்தாளமா பேசுற? இங்க என்ன வேலை உனக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? ஓ, நான் வெளியே வந்துட்டேங்கிறத எவனா உனக்கு போட்டு கொடுத்துட்டானா? அதான் இவ்வளவு தில்லா பேசுற. கோயில்ல வந்து என்ன போலீஸ்ட ஆதாரத்தோட மாட்டி கொடுத்தியே, அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்லபடியா வாழு நினைக்கிற இளவரசியை அசிங்கப்படுத்துறியே, ஏமாத்துறியன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் கோயில வந்து சண்டை போட்டேன். மத்தபடி நீ எக்கேடு கேட்டு போனா எனக்கு என்ன வந்தது? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இங்க பார், நீ சொல்ற மாதிரி அப்படி எல்லாம் உன்னை ஒதுக்கி வச்சு என்னால வாழ முடியாது. நான் நல்லபடியா வாழணும், அதை நீ பார்க்கணும், பார்த்து பார்த்து ஏங்கணும். நீ நல்லபடியா வாழும் போது ஒவ்வொரு தடவையும் சொல்லி அனுப்பு, நானே வந்து பாத்துக்கிறேன். நீ எதுக்காக வந்து சிரமப்படுற? கிளம்பு, நேரத்தோட வீடு போய் சேரு. ஏன் நான் இங்க வரக்கூடாதா? இல்ல எனக்கு இங்க வர தகுதி இல்லையா? அப்படிதான்.
வெளியில போடான்னு சொல்றதுக்கு முன்னாடி போயிட்டா நல்லா இருக்கும். ஏய் என்னடி புதுசா திருந்தின மாதிரி ஷோ காட்டுற? இங்க பாரு, என்னாலலாம் அப்படி சீக்கிரம் திருந்த முடியாது. ஏய் சீ, வெளில போ. கவிதா, வெளியில போடானா போயிடு. அதானே பார்த்தேன். என்னடா இவ்வளவு வேகமா பேசுறாளே, பத்தினி வேஷம் எல்லாம் போடுறாளேன்னு பார்த்தேன். அதுக்குள்ள வேற ஆள் பிடிச்சிட்டியா? கார்த்தி, கூல் கூல். ஏன் கத்துற? அதான் எனக்கு ஆரம்பத்துல சந்தேகம் இருந்தது. ஆளு இந்த வசதியான பாட்டியா, நல்ல பச பாட்டியா? ரொம்ப ஓவரா பேசாத, வெளில போ. இரு கவிதா, டென்ஷன் ஆகாத. இப்போ நாம இருந்த பதவியில தோத்து போய் வேற ஒரு ஆள் வந்தா பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். அது மாதிரிதான் இதுவும். வர சொல்ல யாருன்னு பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறேன். இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வெளியில போ. ஓ அப்படியா? வெளியில போடா. ஏய் அடங்கடி, பேச்ச நிறுத்துறியா? உள்ள எவன் கூப்பிடு, கூப்பிடு. ஏய் யாரையா உள்ள? தில்லுந்தா வெளியே வா. ஏய் கூப்பிடுறல்ல. ஓ அடடடா, நீங்க தானா? பாருடா. என்ன கவிதா, இதான் அடுத்த இல்லையா? ஆமா, உன் வீட்டை எப்ப முதியோர் இல்லமா மாத்தின? பயமுடுறா, பெத்தவங்களோட பார்க்காம நடுராத்துல வெளியே அனுப்புனிய. ஏண்டா உன்னை எய்த் அடிக்க முடியாங்கிற திமிர்ல பேசுறியா நீ? பெத்தவங்கள துரத்திட்டமேங்கிற கவலை கொஞ்சமாவது முகத்துல இருக்கான்னு பாருங்க. பாவி, படுபாவி. சும்மா நிறுத்துமா. என்ன எல்லாரும் போலீஸ்ல போட்டு கொடுத்தீங்களே, அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சாகர வரைக்கும் இதை நான் மறக்க மாட்டேன். அனாவசியமா பேசாத கார்த்திக். உன் உறவு முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. நீ போலாம். அவ்வளவு சீக்கிரம் என்னால போக முடியாது கவி. ஏன்னா உங்க 3 பேர்னால என் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிருக்கு. வருவேன், மறுபடி வருவேன். உங்க நிம்மதியெல்லாம் கெடுப்பேன். ஏண்டா இவன் வாழ்க்கையில தலையிட்டோன்னு நினைச்சு நீங்க பயப்படணும், பதறணும். உங்களுக்கு நான் சிம்ம சுப்படமா இருப்பேன். செஞ்சு காட்டுறேன். ஏய், உன்னால முடிஞ்சதை பண்ணு, போடா. இப்ப பேசுற பத்தியா? எதுக்கும் சேர்த்து நீ வேதனைப்படுவ. வரேன். ஏன் இது எரிக்கிற? பயப்படாதக்கா, நான் இன்னும் பைத்தியம் ஆகல. மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வந்த என்ன விட்டுட்டு எவ்வளவு ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டான் பாரு, அது தப்பு. வேடிக்கை பார்க்க போன கல்யாணத்துல வயிறு முட்டை விருந்து சாப்பிட்டுட்டு வரத விட்டுட்டு வாழ்க்கை குடுக்கறேன்னு இளவரசிக்கு தாலிய கட்டி என்ன அம்மோடு விட்டான் பாரு, அது தப்பு. அப்பனை சாக கொடுத்து மணக்கோலத்துல இருந்த இளவரசிய பாக்கும்போது தான் பொண்டாட்டிய நினைச்சிருக்கான். முதல்ல அவளை கல்யாண கோலத்துல பாத்துட்டு அவதான் பொண்டாட்டின்னு மனசுல பதிச்சிட்டான். அதனாலதான் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி தாலிய கட்டிட்டான். அப்பனை சாக கொடுத்து மணக்கோலத்துல இருந்த இளவரசிய பாக்கும்போது தான் பொண்டாட்டிய நினைச்சிருக்கான். முதல்ல அவளை கல்யாண கோலத்துல பாத்துட்டு அவதான் பொண்டாட்டின்னு மனசுல பதிச்சிட்டான். அதனாலதான் யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி தாலிய கட்டிட்டான். அவன் செஞ்சது நியாயம்னா நான் செய்ய போறதும் நியாயம்தான். என்ன செய்ய போற? நீ பதறாத. நீ பதற மாதிரி எதுவும் செய்ய போறதில்ல. அந்த சுப்பிரமணி இருக்கான் பாரு, அவன் பதற மாதிரி செய்ய போறேன். நான் விஷம் குடிச்சு சாக கடந்தப்போ நான் குடிச்ச மருந்து துடிக்கிற என் இதயத்தை நிறுத்தணும்னு ரத்தத்துல ஓடினப்போ நான் பட்ட வேதனையில என் மதிப்பு எனக்கு தெரிஞ்சு என் உயிரோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. யாரோ யாருக்கும் தாலி கட்டிட்டா உனக்கு என்ன கயல்? நீயே சாக துணிஞ்சேன்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். செத்து தீக்கு எறைய போயிடுவோன்னு நினைச்ச நேரத்துல நீ பொழைச்சுக்கிட்டேன்னு வந்து சொன்னாங்க பாரு, அப்போ தெரிஞ்சது நான் பொழைச்சு வந்ததோட அருமை என்னன்னு.
சுப்பிரமணிக்காக இனிமே என்ன சாக சொல்லு பார்க்கலாம். சாக மாட்டேன். யாரையாவது சாகடிப்பனே தவிர நான் சாக மாட்டேன். கல்யாணத்துல தலை குனிஞ்சு நின்னவளுக்கு தாலி கட்டிட்டா போதுமா? இன்னும் எவ்வளோ இருக்கு? ஏண்டா இவளை கட்டணும்னு அவன் நினைக்கணும். நினைக்க வைப்ப. எதுக்கு கையில இவ்ளோ ஆவேசம், ஆத்திரம்? உன்னை நான் ஏன் தடுக்கல தெரியுமா? உன் ஆத்திரத்தை கொட்டுனாதான் அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்க முடியும். அதனாலதான் கொட்டிடுன்னு விட்டுட்டேன். இப்ப பாரு, கவலையையும் ஆத்திரத்தையும் மீறி உன் முகத்துல ஒரு சாந்தம் தெரியுது. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்போ ஒரு விஷயம் நமக்கு இல்லைன்னு ஆகுதோ அப்பதான் அந்த விஷயம் நம்மள தொந்தரவு பண்ணும். மனசு தூங்க விடாம பண்ணும். ஆனா அதை மீறி வாழ கத்துக்கணும். எல்லாத்தையும் மறக்கடிக்கிற சக்தி காலத்துக்கு இருக்கு. அமைதியா இரு. காலம் பதில் சொல்லும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. இனிமே ஆவேசப்பட்டு கத்தாத. தோத்துட்டமேனு அழுது மூளையில உட்காரத விட ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசி. வாழ்க்கைய இந்த புள்ளியில இருந்து புதுசா வாழ தொடங்க. உன் வேகத்தை விட்டுறாத. நல்லதே நடக்கும். அக்கா, அம்மா அந்த ஆர்த்தியை ரெடி பண்ணுங்க. சரி. வாம்மா, இங்கே நில்லுமா. வாங்க மாப்பிள்ள, வாம்மா ஆர்த்தி எடு. வாம்மா உள்ள வா. வாங்க மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க. உட்காருங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எப்படிக்கா இருக்க? இருக்கேன். ஏன்க்கா இப்படி பேசுற? வேற எப்படி பேச முடியும்? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சே. நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்க்கா. உனக்கு எப்படி இருக்கும்? அம்மாவை திட்டி தீத்துட்டேன்க்கா. அம்மாவை ஏன் திட்டுறல? அம்மா சொன்ன வார்த்தைக்காக தான் அந்த மஞ்ச கைத்தனை தாங்கிட்டு இருக்கேன். அவங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். உன் பாய் தான் பேசுதே தவிர உன் முகம் காட்டி கொடுக்குதுக்கா. அக்கா, நீங்க வந்துட்டல, இனிமே இங்கே இருந்திருக்கா. அந்த வீட்டுக்கு போக வேண்டாம். அவ எக்கேடாவது கெட்டு போகட்டும். எடுத்துங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, என்ன தயங்குறீங்க? நான் கல்யாணம் ஆகி மறுவீடு போனப்ப என் மாமியார் காப்பி போட்டு கொடுத்தாங்க. அந்த காஃபியை வாயில வச்ச உடனே கடுப்பாயிட்டேன். ஏன்னா காஃபில சர்க்கரையே கிடையாது. எனக்கு என்ன சக்கரை வியாதியா இருக்கு, காஃபில ஏன் சக்கரை போடலன்னு கேட்டேன். என் மாமியார் சொன்னாங்க, உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கோ இல்லையோ, எங்க வீட்டுல சக்கரை இல்ல, ஒரு நிமிஷம் இருங்கட்டு போய் வெள்ளைக்கட்டி தெரியுமா, வெள்ளைக்கட்டியை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை நாக்கில தடவிட்டே காஃபி குடிச்சேன். அந்த மாதிரி இல்லாம எங்க அண்ணி நல்லா காப்பி போட்டிருப்பாங்க. தைரியமா குடிங்க, குடிங்க. என்ன தைரியம் திமிரு இருந்தா இவ இந்த காரியத்தை பண்ணிருப்பா. இந்த நிமிஷமே நீ தூக்கி எறிஞ்சிருக்கா. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு அழக்கூட முடியாம அந்த வீட்டுக்கு போயிருக்கேன்னு புரியுதுக்கா. நீ தைரியமா முடிவெடுக்கா.
லீலா லீலா இங்க வாமா. என்ன சித்தப்பா? என்னம்மா மாமா வந்திருக்காரு, ஒரு கிண்டல்களே பேச வேணாம். அப்பதானே கல்யாண வீடு கலகலப்பா இருக்கும். லீலா, சமைக்கட்டுல வேலை இருக்கு, நீ போய் பார்ப்போ. மாப்பிள்ள, என் மக உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா, ஏதாவது நடந்திருந்தான்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்கலங்க. இளவரசி எனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாம அமைதியா பொறுமையா தான் நடந்துக்கிறாங்க. என்ன மாப்பிள, உங்க பொண்டாட்டியா வாங்க போங்கன்னு பேசுறீங்க? போக போக சரியாயிடுங்க. நான் பழக்க தோஷத்துல அப்படி சொல்லிட்டேன். என்னங்க மாப்பிள, இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டிய மதிக்காம எப்படி எப்படியோ நடத்துறாங்க. நீங்க என்னடா பொண்டாட்டிய வாங்க போங்கன்னு சொல்றீங்க? சரிங்க. என்ன மாப்பிள, ஃபார்மாலிட்டி பேசுற மாதிரி சரிங்கங்கறீங்க? மாமான்னு சொல்லுங்க. சரிங்க மாமா. அண்ணே, மாப்பிள இப்பதான் நம்ம லைனுக்கு வராரு, கொஞ்சம் விட்டு பிடிப்போம். மாப்பிள்ள, என் பொண்ணுங்க அவங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருந்துட்டாங்க. 2 பேருமே உங்களை எடுத்தெறிஞ்சு பேசியிருக்கலாம். அதையெல்லாம் தயவு செஞ்சு எனக்காக பொறுத்துக்கங்க. அவங்க சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அதையெல்லாம் பெருசா நினைக்கவே இல்லை. என் மனசுல எந்த குறையும் இல்லை. நீங்க நிம்மதியா இருக்கணும், அதுவே எனக்கு போதும். அண்ணே, அதான் மாப்பிள சொல்லிட்டாருல, மாப்பிள வந்திருக்காரு, என்ன விருந்து வைக்கணும்னு யோசிங்க. அதுக்கு முன்னாடி இளவரசிக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மாப்பிள, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இளவரசிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும். அண்ணே, பாத்தீங்களா, இளவரசிக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் மாப்பிளை பிடிக்குமா? என்ன பொருத்தம் பாத்தீங்களா? நீங்க பேசிட்டு இருங்க, நான் சமையல் வேலையை பார்க்கறேன். மாப்பிள, ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். லீலா, மாப்பிளைக்கு நம்ம சமையல் பிடிக்குமோ பிடிக்காதோ தெரியல. அதனால கொஞ்சம் உப்பெல்லாம் கம்மியா போடு, அப்புறம் பாத்துக்கலாம். என்னம்மா சொல்ற? எப்படி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரிதான். அந்த ஆளுக்காக நான் சமைக்கணுமா? ஏண்டி, சமைச்சா என்ன? முதல்ல அந்த ஆள் எந்திரிச்சு வெளியே போக சொல்லு. அந்த ஆள் முகத்தை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னமா, அப்பாவை கொண்டவன மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்ற? நீ வேற இதுல என்னடி இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும். அந்த ஆளுக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். இனிமே என்ன கூப்பிடாத. வாடிமா வா. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ஆசைப்பட்டதுதான் பட்ட. வசதியானவனா லட்சணம் உள்ளவனா பார்த்து ஆசைப்பட்டிருக்க கூடாது? கடக்கடையா ஏறி இறங்கினாத்தான் கஞ்சிக்கே வழிங்கிறது அவன் நிலைமை. கௌரவம்னா என்னன்னே தெரியாத குடும்பம் அது. போய் போய் அந்த குடும்பத்துல போய் வாக்கப்படணும்னு ஆசைப்பட்டிருக்க நீ. உனக்கு என்ன யோசிக்கவே தெரியாதா? நீங்களாவது கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. நான் எதை சொன்னாலும் அந்த குடும்பத்தை கரைச்சு கொட்டுற மாதிரியே என் மேல கோவப்படுவா. நீங்க சொல்றதாவது அவ மண்டல ஏறுதான்னு பாப்போம். ரொம்ப நல்ல குடும்பம் அது. இதுக்கு முன்னாடி வாழ போனாலே உங்க அக்கா, அவ என்னத்தை வாரி கொட்டிக்கிட்டா? திருட்டு மோசடின்னு கிரிமினலா யோசிக்கிற குடும்பத்துல இப்ப நீயும் போய் சேர்ந்துட்டா உங்க அம்மா எப்படி நிம்மதியா இருப்பாங்க? அவன்தான் உன்னை புரிஞ்சுக்காம வேற ஒருத்தி கழுத்துல தாலியை கட்டிட்டான். அதுக்காக நீ இந்த முடிவுக்கு போலாமா? நீ என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? உனக்கு எதிரா வாழ்ந்து காட்டுறேன் பாருடான்னு அவங்கிட்ட சவால் விட்டுட்டு வந்து அவன் முன்னாடி நீ வாழறதுக்கு முயற்சி பண்ணிருக்கணும். புதுசா ஒருத்திய கட்டிட்டு வந்திருக்கானே, அவன் அந்த குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு தாலிய கழட்டி எரிஞ்சிட்டு போற மாதிரி நீ பண்ணிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்போம். திருடிட்டு ஜெயிலுக்கு போனா ஒருத்தன், குடியே கதின்னு ரோட்ல விழுந்து கிடக்குற ஒருத்தன், இப்படி மான ரோஷம் இல்லாம அந்த குடும்பமே நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடமாடும் போது நீ எதுக்கு சாகணும்? அதத்தான் நானும் சொல்றேன். அந்த விளங்காதவன் போனா போகட்டுமே. அவன் என்ன பெரிய லட்சாதிபதியா? அவன் கட்டிக்கலன்னா நாம என்ன கஷ்டமா பட போறோம்? இவையே அந்த முடிவுக்கு வரணும். இங்க பாருமா கயல், இப்ப கூட சொல்லு, அவன் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவனை உள்ளத்தள்ள சொல்றேன். எதுக்குங்க? அவன் தான் விலகி போயிட்டானே. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே போதும். போதாது. இவ சந்தோஷமா இருந்தா மட்டும் போதாது. இவ சாவு வரைக்கும் போறதுக்கு காரணமா இருந்தா அவன் நிம்மதியா இருக்க கூடாது. அந்த இளவரசி அந்த வீட்டை விட்டு ஓடணும்.
அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க கூடாது. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணு. நான் உனக்கு உதவியா இருக்கேன். அவனை நீ பழி வாங்கணும்னா, அவனுக்கு முன்னாடி நீ ஓஹோன்னு வாழ்ந்து காமிக்கணும்னா, உங்க அம்மா பார்த்திருக்கிற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் அந்த ஓட்டாண்டி குடும்பத்தை நீ ஓட ஓட விரட்ட முடியும். நல்லா யோசிச்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க. புரியுதா? லீலா, லீலா. வா கிருஷ்ணா, என்ன காலையில வரேன்னு சொல்லிட்டு இப்ப வர? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? சாரி லீலா, சாரி, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? கல்யாணத்துல பார்த்தது. என்ன லீலா, கல்யாண பொண்ணை காணோம், மாப்பிள்ளை மட்டும் தனியா உட்காந்துருக்காரு. அக்காவும் அம்மாவும் பக்கத்துல ஆன்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க ட்ரீட் தரேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான். சரி, நீ சொல்லு, என்ன சாப்பிடுற? எனக்கு ஒன்றும் வேணாம். ஆமா, இந்த கல்யாணமான புதுசுல விருந்துக்குன்னு கூப்பிட்டா மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா சேர்த்து தானே கூப்பிடுவாங்க. நியாயமா பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தானே போயிருக்கணும். இங்க என்னடான்னா மாப்பிள்ளை தனியா இருக்காரு, பொண்ணு மட்டும் விருந்துக்கு போயிருக்கு. நியாயமா இங்க வந்திருக்காரு இவரு. வர வேண்டிய மாமியார் வீடு இது இல்ல. மணி அடிச்சா சோறு போடுவாங்கல்ல, அதுதான் அவர் மாமியார் வீடு. வழி தப்பி இங்க வந்துட்டாரு. லீலா, என்ன லீலா நீ சார ரொம்ப இன்சல்ட் பண்ற? இதப்பா, உன்னால இன்சல்ட் பண்ணாம பேச முடிஞ்சா பேசு, இல்லாட்டி வெளியில போ. சார்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு. சார், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா? சொல்லுங்க சார், பேசலாமா? சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார், இந்த லவ்னா என்ன சார் அர்த்தம்? அது சார் சார் ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க போதும். வாலிப வயசுல ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வர ஈர்ப்பு, ஆசை, எப்படி வேணா சொல்லலாம். கரெக்ட் சார், நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். ஆனா அது ஏன் சார் இந்த நீங்க சொல்ற மாதிரி ஈர்ப்பு, ஆசை எல்லாமே அழகான பொண்ணுக்கு மேல மட்டும் வருது? எனக்கு அவ்வளவா அதை பத்தி சொல்ல தெரியல. சரி சார், அதை விடுங்க, மத்தவங்க பேச்சு நம்மளுக்கு எதுக்கு. நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ நீங்க ஒரு உதவி பண்றத நினைச்சு, இல்ல பரிகாரம் பண்றத நினைச்சு இளவரசி கழுத்துல தாலி கட்டினீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார், அந்த இடத்துல இளவரசி மாதிரி ஒரு அழகான பொண்ணு இல்லாம கருப்பா கட்டையா பல்லு தூக்கிட்டு எலிவால் ஜடியோட அசிங்கமா ஒரு பொண்ணு இருந்திருந்தா நீங்க அவ கழுத்துல தாலி கட்டியிருப்பீங்களா? உண்மையா சொல்லுங்க சார், தாலி கட்டியிருப்பீங்களா? கரெக்ட்டா மாட்டிக்கிட்ட கிருஷ்ணா, வெரி குட். சொல்லுங்க சார், கமான். சரி, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த குழந்தை செகப்பா அழகா குண்டு குண்டுன்னு பிறக்கும் இல்லையா? டெஃபினெட்லி. இப்போ நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி குழந்தை பிறக்காம கருப்பா அசிங்கமா ஊனத்தோட ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். அந்த குழந்தைய நீங்க வளர்ப்பீங்களா, வளர்க்க மாட்டீங்களா? நான் மாட்டிக்கிட்டேன் இல்ல. சொல்லுங்க சார், வளர்ப்பீங்களா இல்ல அருவருப்பா இருக்கேன்னு தூக்கி எறிஞ்சிடுவீங்க? எப்படி இருந்தாலும் அது எனக்கு பிறந்த குழந்தை தானே, கண்டிப்பா வளர்ப்பேன் சார். அதே மாதிரி தான் நானும். அழகா இருக்காங்கன்னு நான் இளவரசி கழுத்துல தாலி கட்டல, அனாதையா அசிங்கப்பட்டு நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாலி கட்டினேன். என்னால வந்த துன்பம் என்னாலேயே போகட்டோன்னு தான் தாலி கட்டினேன். இப்ப அவங்க என் மேல கோவத்துல இருந்தாலும் அந்த கோவம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு. ஆமா இல்ல, கரெக்ட் சார், கரெக்ட் சார். சார், உங்க நம்பிக்கை வீண் போகக்கூடாது சார், வீண் போகக்கூடாது. லீலா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் கிளம்புறேன். ஓகே சார், உங்க நம்பிக்கை வீண் போகாது சார். ஆல் தி பெஸ்ட். வரேன். கிருஷ்ணா, நில்ல கிருஷ்ணா. என்ன அப்படியே விட்டுட்டு வந்துட்ட?
என்ன பண்ண சொல்ற? அவனை மடக்கலாம் நான் கேள்வி கேட்டேன், அவனடா என்னைய மடக்கிட்டான். நீயும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்க வேண்டியதானே? ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல பதில் தெரியாம தலையை சொரிஞ்சுட்டு நிப்பியே, அதே மாதிரி நிக்கிற. மக்கு மக்கு. லீலா, நான் ஆக்சுவலி பேச வந்தது உங்ககிட்ட தான். நீ எப்போ ஃப்ரீயா இருப்ப? இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. இப்போ பேசுறதுக்கு சரியான இடமும் இல்லை, சந்தர்ப்பமும் இல்லை. நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நான் இடத்த சொல்கிறேன். என்ன சொல்ற நீ? அது ஒன்றும் இல்லை, நீ எப்போ ஃப்ரீன்னு சொல்லு, நான் இடத்த சொல்கிறேன், நீ வந்துரு. ஓகே? கண்டிப்பாக நான் சொல்கிற இடத்துக்கு வந்து. பாப்பா கிருஷ்ணா. ஹலோ ஆண்டி. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்த? இப்போதான். நான் கிளம்புறேன் ஆண்டி. என்னப்பா இரு, காஃபி சாப்பிட்டு போயேன். இல்லை, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன், அர்ஜென்ட்டான வேலை இருக்கு. சரி வரேன் ஆண்டி. வரேன் லீலா, வரேங்க. நீ வாக்கா, நம்ம உள்ள போலாம். ஹலோ. ஹாய் மச்சான். சொல்கிறேன் மாப்பிள்ள, எங்கடா இருக்க? நான் சொன்னல ஒரு ஃபிகர் லீலான்னு, சும்மா சொல்லக்கூடாதுடா, டக்கரா இருக்கா. சும்மா பக்கத்தில் என்னால கிர்ன்னு ஏறுது. மாப்பிள்ள என்ன விட்டுறாதரா. டேய், நம்மள யாரா கூட்டா சேர்ந்து லவ் லெட்டர் கொடுத்த கூட்டணியாச்சே, இன்னும் கலையாமல் இருக்கோம். எப்படிடா விடுவேன்? இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன்டா. டேய் கவலைப்படாதடா, அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? ஓகேடா ஓகேடா. பாய்டா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாருங்க, இத்தனை நாள் உங்களால வெளியில பட்ட அவமான போதாதுன்னு இன்னைக்கு வீட்டுக்குள்ளே பட்டுட்டேன். போதும் சாமி, போதும். நான் உன்னை நம்பி சொல்லல, என்ன நம்பி சொல்றேன். 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சோ இல்ல என் அம்மா மாதிரி பூ கட்டி வித்து உன்னை என் குழந்தைய காப்பாத்துறேன். இந்த அவமானத்துக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. கிளம்பு.